ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு விரிவான பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி இல்லைன்னா ஒரு 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கு ஒரு 150 கிராம் சீனி போட்டு ஒரு 2 பிஞ்சு ஏலக்காய், ஒரு பிஞ்சு உப்பு. அப்போ தான் அந்த இனிப்பு வந்து நம்மளுக்கு தூக்கலாக தெரியும். அதுக்கப்புறம் நான் குலோப் ஜாமுன் செய்கிற பொடி வந்து கடையில் பேக்கெட்டில் கிடைக்குதுல்ல, அது வாங்கிட்டுருக்கேன். ஒரு பேக்கெட் போட்டிருக்கேன். நான் இதில் பாதி தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இதுக்கு ஜீரா வாட்ரு ஃபுல்லாக நீங்கள் போடணுன்னா 300 கிராம் சீனி எடுத்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் கடாய் எண்ணெய் ஊற்றி அந்த ஒவ்வொரு பாலாக ஒரு 10-12 பால் கிட்ட அதில் நான் சேர்த்து நல்லா பொன்னிறமாக சிம்மில் வச்சு பொரிச்சு எடுங்க. அது இப்போ தான் உள்ளே நல்லா வேகும். கொஞ்சம் கரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும். ரொம்ப கறியை விட்டுறக்கூடாது. அப்புறம் சீனி தண்ணி வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த பால்ஸ் என்ன செய்யணும், சூடு இதுவும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதை உள்ளே போட்டு ஒரு 4 மணி நேரம் மேக்ஸிமம் ஊற வச்சா போதும். அது நல்லா சீனியில் ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் பால் பெருசாகிரும். சீனி தண்ணியும் அதில் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கும். இதுதான் என்னுடைய ஸ்டைலில் குலோப் ஜாமுன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.